நிறைய பேரோட வாழ்க்கை எக்ஸாக்டா இந்த ஒரு பேட்டர்ன்ல தான் மூவ் ஆயிட்டே இருக்கு. 23 வயசுல வேலை, ஒரு 2-3 வருஷம் வேலை கழிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீடு வாங்க வேண்டியது 25-26 வயசுல. அப்பா கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, அவங்களும் ஒரு 3 வருஷமா சேர்த்துருப்பாங்க. வீடு கண்டிப்பா வந்து அது ஒரு எமோஷனல் ட்ரீம் எல்லாருக்குமே. அது அப்பா அம்மாவும் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அப்பதான் சீக்கிரமாவும் கல்யாணமாகவும் ஒரு கெத்தாவும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, கலீக்ஸ் கிட்ட. ஸோ 25-26 வயசுல ஒரு வீடு, 28 வயசுல மேரேஜ், 30வது வயசுல ஃபர்ஸ்ட் சைல்டு. அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும்போது 32 வயசுல அந்த குழந்தை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மாண்டசரி இல்லை ப்ரீகேஜி இப்படி போகும்போது தான் என்ன ஆகும்னாக்கா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ரியலைசேஷனே வர ஆரம்பிக்கும். என்ன ரியலைசேஷன்னாக்கா, அந்த ஒரு மாண்டசரி ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ் நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 15,000 ரூபாய் ஆகுது. ஒரு நல்ல பாப்புலர் மாண்டசரி ஸ்கூல், சும்மா கூகுளில் போயிட்டு பாப்புலர் மாண்டசரி ஸ்கூல் பர் மந்த் ஃபீஸுன்னு போடுங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு வருது. ஸோ குழந்தையோட ஃபீஸுக்கே வந்து ஒரு வருஷத்துக்கு 1.8 lakh rupees ஆகுது அப்படின்னா அப்போ தான் ரியலைசேஷன். அந்த கிட்ஸ் எஜுகேஷனுக்கு நம்ம எப்படி ஃபண்ட் பண்ண போகிறோம், அந்த கிட்ஸுக்கு எப்படி நம்ம மேரேஜ் பண்ண போகிறோம், நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டை நம்ம எப்படி செக்யூர் பண்ண போகிறோம், இது மாதிரியான ஒரு ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அப்போ தான் 32 வயசில் வரும் அவங்களுக்கு. ஸோ எல்லாருமே 3 இம்பார்ட்டண்ட் கோல்ஸை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். கிட்ஸ் எஜுகேஷன், கிட்ஸ் மேரேஜ், உங்கள் ரிட்டையர்மெண்ட். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா கூட எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி உட்பட அசட் ப்ளஸ்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபைனான்சஸ். சரி, ஓகே. ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம், கிட்ஸ் எஜுகேஷனை பார்த்துருவோம். எதனாலனாக்கா இப்போ தான் உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு லெட்ஸே ஒரு 2-3 வயசு ஆகுது அப்படின்னாக்கா, நீங்கள் 50வது வயசு, உங்களுக்கு 32 வயசு இல்லையா, 50வது வயசு போகும்போது அந்த குழந்தை என்ன ஆகுனாக்கா இன்ஜினியரிங் படிக்க போவாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கணும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங்க்கு ஒரு வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ 4 வருஷத்துக்கு 16 lakh rupees. நீங்கள் 6% இன்ஃப்ளேஷன் வச்சா கூட அந்த 18 வயசில் அந்த குழந்தைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும் இன்ஜினியரிங்க்கு. சரி, அடுத்தது வந்து செகண்ட் ரிக்வயர்மெண்ட் மேரேஜ். இன்னைக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் இருந்ததுனாக்கா ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு மேரேஜ் பண்ணலாம். ஜாம்னு இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான மேரேஜுக்கு அவ்வளோ தான் தேவைப்படும். சரி, குழந்தைக்கு 25 வயசில், அதாவது இப்போ 2 வயசுனாக்கா இன்னும் ஒரு 22-23 இயர்ஸில் அப்போ எவ்வளோ தேவைப்படும் உங்களுக்கு? 1 கோடி ரூபாய் தேவைப்படும் 6% இன்ஃப்ளேஷனில் பார்த்தா கூட. இது உங்களோட 2வது ரிக்வயர்மெண்ட். 3வது ரிக்வயர்மெண்ட், இப்போ பார்த்துருங்க, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுவீங்க, கிட்ஸுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுவீங்க. இந்த இன்சிடென்டல் எல்லாம் எடுத்துருங்க. உங்களுக்கு இஎம்ஐ இல்லைன்னு நினச்சிங்க. ஏன்னா ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இஎம்ஐ இருக்காது, கிட்ஸுக்கு ஃபீஸ் பே பண்ணணும், இல்லை அவங்களுக்கு நீட்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு நீங்கள், உங்கள் ஒய்ஃபு, உங்கள் லைஃபு, இவ்வளோ தான். ஸோ இன்னைக்கு ஒரு 30,000 ரூபாய் இருந்தால், ஏன்னா வீட்டு வாடகையும் இல்லைல்ல, 30,000 ரூபாய் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 lakh தேவைப்படும். மொத்தமாக அது அப்படியே வந்து மாதம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் கூட ஒரு கார்பஸ் ஆஃப் 3 crore rupees சேர்த்துட்டிங்கன்னாக்கா அந்த ஒரு 1 lakh, ஒரு 1.5 lakh எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு பெரிய சிரமம் இருக்காது. அது என்ன பண்ணலாம், நீங்கள் இன்ஃப்ளேட் பண்ணி கூட வருஷம் அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்தாலும் உங்களோட 85வது வயசு வரைக்கும் சஸ்டெயின் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் என்ன? 50 லட்சம் ரூபாய்க்கு எஜுகேஷன், 1 கோடி மேரேஜ், 3 கோடி ரூபாய் உங்களோட ரிட்டையர்மெண்ட். உங்களால் ஒரு 15,000 சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஒரு கால்குலேஷனை பாருங்கள். நீங்கள் அந்த ஒரு 15,000 எஸ்ஐபியை மாதம் சேமிக்கிறத ஒரு 10% நீங்கள் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணாலும் 13% தாங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இண்டெக்ஸ் கொடுக்கக்கூடிய ரிட்டர்னே 13% இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் போடும்போது ஒரு 15% வரத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஈவன் நீங்கள் 13% அசீவ் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன 55 இயர்ஸில் தான் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்க. 23 வயசுக்கு அப்புறம் உங்களோட கார்பஸ் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 5.13 crore. நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து 1.43 crore. உங்களோட ப்ராஃபிட் மட்டும் 3.7 crore. டோட்டல் கார்பஸ் 5.13 crore. பியூட்டிஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட 4 ஃபைனான்ஷியல் கோல்ஸ், வீட்டுக்காரன் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிக்கிட்டே இருக்குது, இஎம்ஐயில் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. கிட்ஸ் மேரேஜ், கிட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் எல்லாமே செக்யூர் ஆகுது. ஸோ உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக போயிருந்தாலும் திரும்ப நீங்கள்
அந்த ஒரு ஃபோக்கஸ், அந்த ஒரு ட்ரீம், அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு டிட்டர்மினேஷன், ரொம்ப முக்கியமாக அந்த டேக்கிங் ஆக்ஷன், இது இருந்துச்சுனாக்கா உங்கள் லைஃப்பை நீங்கள் திரும்பவுமே ரீபில்டு பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணிவிட்டு டிசிப்ளைனாக ஒரு ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்டோட அடுத்த ஒரு 15 வருஷம் 18 வருஷம் உங்களால் ஒரு எஸ்ஐபியை உங்களால் வந்து கண்டினியூ பண்ண முடியும்னா எந்த ஒரு ஃபைனான்ஷியல் ட்ரீம் கோல் தூரமே கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் அடைய முடியும். ஸோ உங்களோட கைடன்ஸ், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி, ஃபாலோ அப், ரீபேலன்சிங், ரிவ்யூவிங், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஈக்விட்டியாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை பர்சனல் ஃபினான்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டீங்க, பார்த்தீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye-bye.